இல்ல தொம்ம மெதுவா போல. எனக்கு தலை கிருகிருன்னு வரும் தெரியும்ல. என்ன சொன்னீங்க ஃபாதர்? இன்னும் கொஞ்சம் வேகத்தை கூட்டணுமோ? இல்ல பிடிச்சிக்கங்க. கிருப்பல. ஏய் அந்தோனியா பாருல. ஞாயிற்றுக்கிழமை மாசுக்கு வரல. டிபார்ட்ல. அவன் அந்தோனி போலச்சு போட்டோம். மோட்டார் சைக்கிளே ஆண்டவர். அவருக்கு இன்னைக்கு லீவு. என்னைய தேய்ச்சி குளிக்கட்டும். கேட்டுட்டு இருக்காரு. குளிச்சுட்டு வந்து மூஞ்சில குத்த போறாரு. என்ன குத்துட்டு அப்புறம் என்னதான் செய்வாரு? உனக்கு மூளை வளரணும், நீ முடி வெட்டணும், ஃபாதர் சொன்னபடி கேட்டு நீ உத்தம பயல் ஆகணும்னு காத்துட்டு இருக்காரு. மெதுவா போல, என்னல அவசரம்? நான் அவளுக்கு போவேனா? அந்த இறச்சலம் கூட்டம் போக காலேஜ் குட்டிங்க. நிறுத்தல, வண்டி நிறுத்தல, இறங்கல கீழே. சாமியார் வண்டியில ஏறிட்டு காலேஜ் புள்ளியில பார்க்க போறாமல. ஃபாதர் இறங்கல. சந்தோஷமா உபதேசம் பண்ணிட்டு வந்தீங்க. இப்ப டவுனுக்கு போகும்போது அழுதுட்டு வரிய. சும்மா வாங்க ஃபாதர். நீங்க போய் ஜோலியை பார்த்துட்டு வாங்க, நான் வண்டியை பார்த்துக்கிட்டேன். உன்னை நம்பி ஏமாற வேற ஆளை பாரு. நான் திரும்பி வர வரைக்கும் எங்கே இருக்கணும்? Father. Father, sir. Please come. ये फिलोमिना இங்க இருந்த பிள்ளை எங்க போச்சு? அந்த பேஷண்ட் பத்தி சொல்லிருந்தாங்க. சர்ச்சுக்கு அந்த ஆர்கனைசேஷன் நீங்க இவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் அட்மிட் பண்ண சார், ஒரு பேஷண்ட் புள்ள கான்வென்ட் புள்ள காணோம். நான் பார்க்கல. நீங்க யாராவது பாத்தீங்களா? இல்லமா. சான்சி நீ பாத்தியாடி? கடை பிரியாணி சும்மா நாக்கில் நிற்கி 7 தோரை சுத்தினாலும் இப்படி ஒரு பிரியாணி கிடைக்குமாண்ணே? எனக்கு ஃபாதருக்கும் ஒரு பார்சல் போட்டல. நான் பைக்கை தள்ளி போறாரு அந்த மாதிரி கடை. ஃபாதர் 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 என்னை விட்டுட்டு போகாதீங்க ஃபாதர். ஐயோ பார்சல்குள்ள பார்சல். ஃபாதர் ஃபாதர் பஸ் ஸ்டாப்ல நிக்குமே யாராண்டியாப்பா? பஸ் எந்த ஸ்டாப்ல நிக்க முடியுது தெரியல. போ ஓவரி கடந்தற மனபாட போடா போடா ரை. ஐந்துல ரமால தோணி பண்ண மாதிரி இருந்தது தெரியுமா? ஆமா இப்படி இடிச்சுட்டு பச்சை மிட்டாய் வேற குடுப்பிய. சரி நாடுங்க. அது என்னது? ஆஸ்பத்திரியில் இருந்த வந்த அப்படியே வண்டியா? உடம்புக்கு முடியலையோ? பேச வராதா? காது கேக்குதா? ஏப்பா எந்த ஸ்டாப்பு? எங்க போனோம்? நானும் தரேன் ஒரு டிக்கெட். நீ டிக்கெட் எடுத்தியா? எந்த ஸ்டாப்பு? எந்த பஸ் ஸ்டாப்பு? அது யாரு? யார் அந்த சேர்ல கூட்டு வண்டியா? யாரா இருந்தாலும் சரி ஒரு 5 ரூபாய்க்கு அதுக்கு ஒரு டிக்கெட் போடு. அதுக்கு தானே கேட்கேன். இவரு தொலை தாங்க முடியலப்பா. இந்தா உனக்கு டிக்கெட். அடியில் வேற ஏதாவது சீட்டோமா? எல்லாரும் சீட் வாங்கிட்டா? பிரியாணி சாப்பிட்றியா? நல்ல டேஸ்டான பிரியாணி. அது சாமி வாங்கினது. அவரு மசிய மாட்டாரு. நல்லா இருக்கும், சாப்பிட்டுக்க. பசி எடுத்தா சாப்பிட்டுக்க. இங்கேயே வச்சிடறேன். கான்வென்ட்லேருந்து வந்தியா? ஏன் ஓடி வந்துட்ட? ஐயா எங்க கான்வென்ட் பிள்ளை ஒரு நிமிஷம் ஐயா.
இல்ல வாய் பேசு. என்ன திருப்பி அனுப்பிடாதீங்க. கன்னியாஸ்திரி வழக்க புள்ளைய பார்த்துட்டு வந்து குதிக்கல. நீ யாரு அது யாரு? என்ன என்னல எனக்கு ஃபாதர் பார்க்கணும். என்னல தவால ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கிறுக்கு பிடிச்சிருக்கு, மந்திரிச்சு விடுங்க. என்ன தொம்ம அதிகமா குடிச்சியா? ஸ்தோத்திரம் ஃபாதர். ஃபாதர் மதம் மாறணும்னு சொல்லுங்க. கிறிஸ்துவ மதத்துக்கு வரானா? அப்படின்னா இப்போ எந்த மதத்துல இருக்காரா? சோத் மதம். எவ்வளோ கோவில் விட்டு ஃபாதர் நான் சர்ச்சில் பதிஞ்சுக்கணும் ஃபாதர். நீங்கள் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும் ஃபாதர். இல்லை எங்கள் வேலை வந்து வம்சத்தை சொல்லு இருக்குதான்னு பார்ப்போம். கிடைச்சதா ஃபாதர்? இவனுக்கு பாட்டா அது சௌரியார் கூட என்ன வத்தாளன்னு ஓட்டிருக்கா? பிள்ளையின் பேர் தாமஸ். ஃபாதர் சொந்த ஊர் காணந்துறை. என்ன செய்யுது? அம்மைக்கு சகாயமே. நான் சொல்லுதா அப்பா பேரு செட்டி. செட்டி பர்னபாஸ். எலே எலே யாருக்கு பேர் சொல்லுது நீ? எலே இது சக்கர் தாளாக்கும். செட்டி சாமி என்ன அதுல எழுதிரு? நாளைக்கு அவன் வந்து நம்ம சங்கையில பிடிப்பான். நான் பாத்துக்கிறேன். தாமஸ் ஃபாதர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஞானஸ்நானம். நாளைக்கு மேடைக்கு வா, ஞானஸ்நானத்தை பத்தி படிக்கிறேன். குடிக்காம வா. ஆஹா எலே எலே இதுல குடிச்சிட்டு வர வரீங்களா? குடிக்காம செட்டி வந்திருக்கானாம்ல, கோயில் குட்டி போட்டுட்டு இருப்பானோ? ஏய் ஏய் வாங்களே வாளங்க. தாமஸ் வா, நீங்க வா, உள்ள வச்சு பேசலாம். என்னவே உள்ள வச்சு பேசுறது? இது மான போற காரியமாக்கும். இந்த தெருநாரி பையா செட்டி அப்பண்ட எனக்கு பேர சொல்லி இருக்கா. நீர் ஒரு கூறு இல்லாம கித்தாப்ல எழுதி வச்சிருக்கிறீர். கேட்கறதுக்கு நாது இல்லைன்னு நினைச்சிரா? விஷம் போட்டோம் எல்லாமே வெட்டி கூறு போட்டுறத. செட்டி சர்ச்சில் ஏறி வெட்டுறேன் குத்துறேன்னு பேசக்கூடாது. உனக்கு என்ன சொல்லணுமோ பொறுமையா சொல்லு. என்னவே பொறுமையா பேசுறது? எடுங்க இந்த கித்தாப்பை இங்க போட்டு கொடுத்து விடுவான். சாமிதாஸ் எடுங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் அம்மா சொல்லி தெரியற ஆளு தான் அப்ப. நான் சொல்லுகிறத கொஞ்சம் கேளு. என்னத்தவே சொல்லுதீரு? தேவடியா தொழில் செஞ்சு தெம்மாடி குடியில அடக்கம் செய்யப்பட்டவளாக்காவா? அவளுக்கு மமனாக்கு இவன் சாத்தானோட சந்ததி. இவ பாவத்துக்கு பிறந்தவன், இவன் பாவத்திலேயே சாவான். இந்த திருநாரி பையில எதுக்குவே சர்ச்சுக்குள்ள ஏத்துனீரு? எதுக்குவே பொத்தி பொத்தி வளர்க்கீரு? இவ இயேசுவுக்கு மகன், தேவனுக்கு சந்ததி. அப்ப தேவனுக்கு பெரிய அப்பண்டு போடும். பாதன்னு பார்க்க மாட்டாமா. ஏல செட்டி பெரிய பேச்சு பேசாத கேட்டியா? நீ தான் அந்த செட்காரிக்கு புடத போடுச்சா? ஏய் ஓடல ஊருக்கு தெரியாதா? யாரவ? இல்ல என்னதுக்கு தெரியாதா? டேய் நான் 10 திருநாரிகளை போச்சிருக்கேன்டா. அதோட குட்டியல ஏன் குட்டியல? யாரல இது? வேணும்னா சொல்லல. உதச்சதெல்லாம் இப்பவே தூக்கி வெளிய போட்டுத. நான் என்ன வேணும்னாலும் செய்த, எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். செட்டி செட்டி என்ன செய்ய? அமைதியாரு. உனக்கு அமைய மாதிரி என்னைய தேவடியா நினைச்சியா? பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு நான் நம்பிட்டேன். அந்த சால நம்பிட்டேன். செட்டி எல்லாம் எதுக்குல உயிரோட இருக்க? போய் சாவுல. செட்டி போதும். வீல சீவிக்க புழு மாதிரி. செட்டி போதும். போல போய் சாவு. நீர் போவோம். நிறைஞ்சல உனக்கு எதுக்குல உனக்கு இந்த ஆசை? அதெல்லாம் புரிஞ்சு போச்சுல்ல. அவளோட பேருக்கு ஞானஸ்தானம் கேட்குதாங்க. சஞ்சய்
யாராக்கும் ஏய் எப்பா யாரு எப்பா ஏய் மக்பத் எந்திரிக்க பகவத் பகவத் சண்டி மேரி மேரி யார் இந்நேரத்துல சாமி என்ன சாமி இந்த ராவுல கொஞ்சம் கூட வாயே புள்ள உறங்குதான் அடுப்புல வேற உலக கொதிக்கி ஒரு உதவி வாயே சரி சாமி சாமி எங்க சாமி போறிய ஒரு ஆளுக்கு அடிபட்டு இருக்கு மேரி அதுக்குதான் வா இது கப்பக்காரங்க பார்த்தா மேசக்கார மாதிரி இல்ல இருக்கு சாமி இந்த கடை போறமே இவளுக்கு மண்ணாக்கும் சாமி இங்க போலீஸும் பட்டாளமும் இவனோடது இங்க வா இது கொஞ்சம் அமுத்தி பிடி சாமி அமுத்தி பிடி ரத்தம் வந்துட்டு இருக்கு அருங்கொலையாக்குமே சாமி நமக்கு எதுக்கு வம்பு பேசாம இந்த ஆளை தூக்கி கடப்புறத்துல போட்டுருவோம் குண்டு பாஞ்சிருக்கு அப்பவே சொன்னோம்ல கப்பக்காரங்க எனக்கு வேண்டி வரும் மேரி இவர்கிட்ட எனக்கு ஒரு கடன் பாக்கி இருக்கு சாம் தெரியுதா சாம் நான் பாத்துக்கிட்டேன் விடிஞ்சதும் சர்ச்சில் சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போறேன் வேணாம் ஃபாதர் கண்டிப்பா என்ன எல்லா ஆஸ்பத்திரியும் தேடுவானுவ டாக்டர் எல்லாம் கண்காணிப்பானுவ யாரு தொழில் எதிருங்க கோவாக்காரனுங்க எல்லா பாவமும் செஞ்சேன் எல்லாரும் படி வாங்கணும் நினைச்சு என்ன அழிச்சுக்கிட்டு குண்டு என்ன உள்ள இருக்கு மீண்டும் ஒரு வாசலை திறந்திருக்கிய இது ஆற வரைக்கும் நான் இங்கே இருக்கிறேன் ஃபாதர் ஆனா சர்ச்சுக்கு தெரியாம மறைக்கிறது என் உசுருக்காக ஃபாதர் தேங்க்யூ தேங்க்யூ இனி பாவத்துக்கு இடம் இல்லை தேங்க்யூ ஃபாதர் ஃபாதர்
சின்ன ரிக்வெஸ்ட். அது உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். சொல்லுங்க. எனக்கு ஒரு புள்ளைய தெரியும். பேர் சலினா. தூத்துக்குடியில் ஜார்ஜ் துறங்குற இடத்துல இருக்கா. அவ கூட இருந்தா நான் ஏசோடியில் போயிடுவேன். ஏமா ஃபாதர் வீட்டுக்கு வந்திருக்காரு, ஒரு மடக்கு காபி குடிக்க விடுதீங்களா? வணக்கம். ஸ்தோத்திரம். சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கருப்பட்டி காப்பி பிடிக்கும்ல? நீ பர்க்மன்ஸ் எப்படி சந்திச்ச? ஒரு நாள் அவரை யாரோ கொல்ல துரத்துனப்போ இங்கே வந்து ஒளிஞ்சாரு. அடைக்கலம்னு வந்தவரை காப்பாத்தினோம். குடிக்க ஒரு சட்டி கஞ்சி இருந்தது, கொடுத்தோம். அவர் ஆறுனே கேட்கல ஃபாதர். ஒரு சொப்பனம் மாதிரி வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் என்ன செய்யறாருன்னு தெரியுமா? ஃபாதர், அவர் சாவான பாவம் செஞ்சாலும் நானும் சேர்ந்து செய்வேன். நீ என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுதான் சொல்லுதியா? ஆமா ஃபாதர். 5 ரூபா தலை காட்டி ஃபாரியான்னு கூப்பிடுத ஆளுவளைத்தான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். கெட்டிக்கிடுதேன்னு சொன்ன ஆளாகும். அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்காக நான் அவர் காலில் செத்து விழுவேன். சாமி இடையில முழிச்சு பார்த்தாரு, கஞ்சி கொடுத்தேன். இன்னும் சன்னியும் காய்ச்சலும் விடல. ஓய், இந்தாருமே காபி. ஸ்தோத்திரம் சாமி. எனக்கு ஒரு கடும் தேவை. சாமியார் வந்திருக்காரு. சாமி சொல்லிவிட்டா தீக்கடையை சர்ச்சுக்கு கொண்டு வந்துருப்போம்ல. என்ன செட்டி, இங்க இந்த மேசக்காரன் சொன்ன யாராக்கும்? சரியான ஆளுகிட்ட தான் கேக்கிய. ஏய் குடிகாரா, நீ அடிபடுவல, பேசாம இருல. வெயிட், வெள்ளச்சாமி கேட்கார்ல, மேசக்காரன் கெட்டமான். டோய் சும்மா இருப்பியா? சும்மா செட்டி, அவனுக்கு ஒரு அரவுண்ட் இல்ல. மேசக்காரன் பிக்கல கரெக்ட் இழுத்து போடல. இந்த ஒரு குடிகாரம் போதும்ல, உன்ன சிலுவையில ஏத்த. அவன் அடிச்சு அந்தால போடல. ஓ செட்டி, செட்டி மேசக்கார ஆளுங்களா? பேசாம போடா. சொன்னா கேளு சாமி. பழைய மேசக்காரர் ஒருத்தர் இருந்தார், சேவியர் பர்மான்ஸ். அவரு ஜூலி முடிச்சுட்டு இவரு வந்துட்டார். யாரு? பர்க்மன்ஸ். எஸ் ஆர் நோ? எஸ். ஒரு சாமியாருக்கு எதுக்கு மேசக்காரன் கதை? சாமிதாஸ், நோஞ்சாம் பிள்ளைங்களுக்கு தான் சத்துணவு தேவை, பாவம் செய்யறவங்களுக்கு தான் சாமியார் தேவை. எஸ் ஆர் நோ? எஸ் 100%.
நேரமாயிட்டா. இந்தா சாப்பாடு வச்சிருக்கேன், 2 பேரும் தின்னுக்கல. சரிக்கா. பார்த்து பத்திரம்.